ஹலோ. யார் பேசுறீங்க சொல்லுங்க. நான் தான் பேசணும்னு சொன்னா பக்கி போனை வச்சாலும் வச்சிரும். வேற யாரோ பேச மாதிரி பேசுவோம், அப்பதான் கூட 5 நிமிஷம் அவகிட்ட பேச முடியும். நான் ஒரு ஆள் பேசுறேங்க. எம்மோ ஒளரி கொட்டுதேன். என்ன பேசுனே தெரியல. ஆள் பேசல, அப்புறம் நான் மட்டும் என்ன பேய் பிசாசா பேசிக்கிட்டு இருக்கேன்? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? நேர்ல வந்து பார்த்தாதான் நீங்க பேயா பிசாசான்னு தெரியும். ஹலோ, யார் பேசுறே? ஒழுங்கா பேசாருன்னா பேசுங்க, இல்லாட்டி போனவங்க. ஐயா மேடம் கோவப்படாதீங்க, நான் சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். எங்க வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் தேவைப்படுது, ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா? ஓ அப்படியா, என்னென்ன வேணும்னு வாட்ஸ்அப்ல லிஸ்ட் அனுப்புங்க, அதுக்கடுத்து உங்க வீட்டு அட்ரஸையும் அனுப்புங்க, நாங்க டோர் டெலிவரி பண்ணிடுவோம். லிஸ்ட் போடுற அளவுக்குலாம் நிறைய பொருள் இல்லைங்க, ஒரு 2-3 பொருள் தான். சொன்னா தந்துருவீங்களா? 2-3 பொருள் எல்லாம் டோர் டெலிவரி பண்ண முடியாதே. 2-3 பொருள்னாலும் கிலோ கணக்குல வேணுங்க, அதான் கேட்டேன். ஓ அப்படியா, அப்படின்னா அனுப்பி வைக்கலாம். நீங்க என்ன பொருள்னு வாட்ஸ்அப் பண்ணிருங்க, எவ்வளவு வேணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருங்க, அட்ரஸ் அனுப்பிடுங்க, சரிங்களா? எனக்கு டைப் அடிக்கிறதுக்குலாம் வராதுங்க, நான் அந்த அளவுக்கு படிக்கல. அதனால என்னென்ன பொருள்னு நான் சொல்லுதேன், நீங்க அதை வந்து அனுப்பி வச்சிருவீங்களா? 1-2 பொருள் தானே, அனுப்பி வைக்க முடியாதா? ஓ அப்படியா, நீங்க என்ன எதுன்னு லிஸ்ட் போட்டு அட்ரஸையும் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு அதை பார்த்து கொண்டு வந்து கொடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இல்லைன்னா பரவாயில்ல, சொல்லுங்க, என்னால அனுப்பி வைக்க முடியுமான்னு பாக்கேன். எழுதிக்கோங்க. ஒரு மூடை பருத்தி கொட்டை, ஒரு மூடை புண்ணாக்கு, அப்படியே ஒரு லாரி நிறைய வைக்கப்புல்லாம் அனுப்பி வச்சிருங்க. ஹலோ, என்ன பேசிட்டு இருக்கே? இது ஒன்றும் மாட்டு தீவனம் கொடுக்க கடை கிடையாது. அப்படியா? அப்போ இது என்ன கடைங்க? இது சூப்பர் மார்க்கெட்டுங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்க முடியும். அதாங்க, எங்க வீட்டுக்கு இப்போ பருத்தி கொட்டை புண்ணாக்கு தான் தேவைப்படுது. ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு பத்தியெல்லாம், அதுக்கு கொடுக்கறதுக்கு அதான் கேட்டேன். அதெல்லாம் இங்க கிடைக்காது, நீங்க பக்கத்துல இருக்க எங்கேயாவது மாட்டு தீவனம் விற்க கடையில போய் வாங்கி கொடுங்க. என்ன மேடம், ஊருக்குள்ளே பெரிய கடை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. நான் கேட்ட ஒரு பருத்தி கொட்டை புண்ணா கூட அனுப்ப முடியலாம், அப்படி என்ன கடை வச்சுட்டு தெரியலாம் நீங்க? சரியான லூசு பையலா இருப்போம் போல, எங்கடாமட்ட பையலோ தெரியல. நாட்டுல வேலை இல்லாதவன் பூரா இப்படி ஏதாவது ஒரு நம்பரை தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு போன போட்டு நேரத்தை போக்குதே சோழியா வச்சிருக்கானுவோ. அம்மா சொன்னனாக்கா புது நம்பர்லாம் எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஆமா, ஒரு விஷயத்த மறந்துட்டோமே, இது நம்ம நம்பர்லாம், கடை நம்பரும் கிடையாது, அப்பா நம்பரும் கிடையாது. பிறகு எப்படி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஜாமான்லாம் அனுப்பி வைங்கன்னு சொல்லுதான்? திரும்ப அவனுக்கே போன் அடிச்சு கேட்போமா உனக்கு எப்படி இந்த நம்பர் கிடைச்சதுன்னு? வேண்டாம், திரும்ப அவன் போட்டோம்னா அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துடணும். அப்படி அம்மா இல்லைன்னா நம்மளே கேட்கணும் உனக்கு யார் இந்த நம்பர் கொடுத்தா அப்படின்னு. நம்ம நம்பர் எப்படி இவன் கைக்கு போச்சு? நல்லா குழப்பி விட்டுட்டோம் அவளை. இன்னும் லைன்ல தான் இருக்காளா, வச்சுட்டு போயிட்டாலாம் தெரியல. நினைச்ச மாதிரியே போனை கட் பண்ணிட்டா. சரி, இப்படியே விட்டா சரிபடாது. அவட்ட நேரடியா போய் போன் பேசினது நான் தான் அவங்க சொல்லிடுவோம். இல்லைன்னா அந்த நம்பரை கண்டாலே அடுத்து எடுக்காம விட்டுருவா. பாவம் போல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளை போய் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டேன். இப்ப நான் தான் போன் பண்ணேன் பேசினேன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா? சிரிப்பாளோ கோவப்படுவாளோ தெரியல. சரி, போய் சொல்லிடுவோம். அது பாக்கலாம், அதை பத்தி பேசிட்டு தாங்க வந்திருக்கேன். 1 மணி நேரம் கழிச்சு பொருள் அனுப்புவீங்க. சரி சரி, இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் கூப்பிடுதேன். என் பிள்ளை என்ன பொறுப்பா உட்காந்து வேலை பார்க்கா. இந்த நேரம் பார்த்தா அப்பா வந்துட்டாவுல. ஏற்கனவே நம்ம இந்த பிள்ளைகிட்ட பேச பார்த்தா அவ அம்மா வேற நம்மள தப்பான பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அவ அப்பாவும் நம்மள தப்பா நினைச்சிட்டாவுன்னா நல்லா இருக்காது. அவ போனதுக்கு அப்புறம் நம்ம போய் அவட்ட பேசுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்ய. மக்களே. எப்பா போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமா மக்களே, போன வேலை முடிஞ்சது. சாப்பிட்டு தானே வந்தியே? ஆமா, நேராவது. நீ ரொம்ப நேரமா கடையில இருக்கியா, உனக்கு கஷ்டம் வேண்டாம் தான் அப்பா சாப்பிடா பிறகு பாத்துக்கிட்டோம்னு சொன்னேன். நீ சாப்பிட்டு தான் வரணும்ட்டியா, அதான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தான் வரேன். சரிப்பா, சாப்பிடாம வேலை பார்த்தா உடம்பு என்னதுக்கு ஆகும்? அதான் நீ சொல்லிட்டுல அப்பா செய்யாம இருப்பானா? எதுவும் நிறைய வேலை இருந்ததோ, பில்லு போட வேண்டி இருந்ததோ? இல்லப்பா, எப்பவும் போல கணக்கு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். கூட்டம்லாம் ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி மக்களே, இனி அப்பா பாத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போனா போயிட்டு வா. சரிப்பா. ஐயோ போயிட்டால. அழகா அவட்ட போன் பேசல, இது என் நம்பர் தான், நான் தான் பேசனே சொல்லிருக்கலாம். தேவையில்லாம கிண்டல் பண்ணி பேசியம்னு நானே கிறுக்கு வேலை பார்த்து வச்சுட்டேன். இனி இந்த நம்பர்ல போன் வந்தாலும் கூட அவ எடுக்க மாட்டால. ஐயோ கடவுளே, கடவுள் என்ன பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணதான் செஞ்சாரு. அழகா அவ போன் எடுத்தா, நான் ஒழுங்கா பேசியிருந்தா இப்ப எல்லாம் ஸ்மூத்தா போயிருக்கும். அதை விட்டுட்டு கிண்டல் பண்ணுதேன், அதை செய்தேன் இதை செய்தோம்னு கிறுக்குத்தனமா விட்டுட்டேன். இனி அவட்ட எப்படி பேச? இப்படி கைக்கு கிடைச்சத நழுவ விட்டுட்டு நிக்கனே. அம்மாதான் போன் பண்ணுதா, என்னன்னு கேப்போம். ஹலோ. சிவா, எங்கயா இருக்க? இங்க பக்கத்துல தாம்மா.
அப்படியா? எதுவும் வேலையா இருக்கேப்பா? நான் எதுவும் இடைஞ்சல் பண்ணிட்டேனோ? இல்லம்மா, சும்மா தான் ஒரு ஆளை பார்க்கலான்னு வந்தேன். ஏன் மக்களே ஒரு மாதிரி சங்கடத்துல பேச மாதிரி பேசியா? குரலே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரியா, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வர முடியுமா உனக்கு? ஏம்மா, இது முக்கியமான விஷயமா? ஆமா மக்களே, பால் காய்ச்சி பக்கத்துல வந்துட்டு பாத்தியா? எல்லார் வீட்டுக்கும் போய் ஒரு எட்டு சொல்லணும், அப்பதான் மதிப்பா இருக்கும். அதான் நீ நானும் போயிட்டு வந்துருமான்னு பாக்கேன். அதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தானா போயிட்டு வந்துடலாம்ல, அதான் கூப்பிட்டேன். சரிம்மா, நான் இந்த வாரேன். சரி மக்களே, வா வச்சிருட்டா? வச்சிருமா. சரி, அம்மா கூப்பிடுத மாதிரி அந்த அக்கா வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வருவோம். அழகா ஃபோன்லயே பேசியிருக்கலாம். எல்லா சான்ஸையும் விட்டுட்டு பின்னாடி கஷ்டப்படுத்ததே நமக்கு வேலையா போச்சு. சரி, திரும்ப ஒரு தடவை அவளுக்கு பிறவாட்டி ஃபோன் பண்ணி பார்ப்போம். இனி இந்த நம்பரை கண்டாலே அவ எடுப்பாளான்னு தெரியல. சரி, நாளைக்கு ஒரு மட்டும் மறுபடியும் கடைக்கு வருவோம். பிறகு என்ன செய்ய? இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம். அம்மா வேற தேடிட்டு இருப்பா வர சொல்லிட்டு. கத்தீரிக்கா கத்தீரிக்கா குண்டு கத்திரிக்கா கண்ணம் ரெண்டும் கில்ல தோண்டும் காதல் பேரிக்கா. பாரு லட்சுமி, நீ எப்படி பாடியானு? எக்கா நல்ல பாட்டு தானக்கா பாடினேன். ஆமா, நல்ல பாட்டு பாடினா. என்னைய குண்டம்மா தடியம்மா தானே பாடினா நீ? எக்கா எனக்கு கத்திரிக்கானா ரொம்ப பிடிக்கும்க்கா, அதான் அந்த பாட்டு பாடினேன். மேற்கொண்டு நான் என்ன தப்பாவா பாடினேன்? எவ்வளோ குண்டு குண்டுன்னு அழகா புசு புசுன்னு இருக்கியா? நான் இதை எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இவா ஒருத்தி அம்மா. ஏக்கா, நீ காத்து அதிகமா இருக்கலாம். ஆமா லட்சுமி, ஆடி காத்துக்கு அம்மியும் பறக்கும் போகல, அதான் நான் காத்து அடிக்குது. அது அப்படி இல்லைக்கா, ஆடி காத்துக்கு அம்மையும் பறக்கும்னு சொல்லுவாவ. அதுதான் காலப்போக்கில் மாறி மாறி அம்மியும் பறக்கும்னு மாத்திட்டிய. சரி, என்னத்தையும் ஒண்ணு பறந்துட்டு போகுது, காத்தடிக்க போய் தானே பறக்குது. என்ன குழம்பு கறி வச்ச லட்சுமி? ரசம் வச்சு குருமா வச்சோம்க்கா. அப்படியா? நானும் ரசம் தான் வச்சேன், ஆனா குருமா வைக்கல, பருப்பு தான் வச்சேன். என்ன சின்ன பொண்ணு, நீ குழம்பு கறியெல்லாம் வச்சுட்டு தான் வந்து படுத்திருக்கியா எப்படி? ஆமாக்கா, காலையிலே எல்லாத்தையும் செஞ்சு போட்டு வந்துட்டேன். வீட்டில் இருக்கவே எரிச்சலாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் பார்த்த ஒரே மூஞ்சியை பார்த்துட்டு எவ்வளோ நேரம் உள்ளே கிடக்க. அதான் எங்கள் மாமியார்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பெராசலடியாக ஒடியாந்தேன். வந்து பார்த்தா எனக்கு வசதியாக நீங்கள் 3 பேர் உட்காந்துருந்தீங்க. பஞ்சுமத்தனக்கா சரசக்காவும் இருக்காவோ அந்த அன்னைக்கு படுப்பேன்னு படுத்தாச்சு. எல்லாரும் என் வீடு அவ்வளோ பெருசு, என் வீடு இவ்வளோ பெருசுன்னு பெருமை பித்திக்கிடியாவ. ஆனால் அந்த வீடு வாசல்லாம் படுத்து தூங்குனா என்ன நிம்மதியாக தூக்கம் வருது. நான் இப்படி காத்தாட வந்து இப்படி வந்து படுத்து கிடக்குது, என்ன அழகா இருக்கு. இப்படி கண்ணெல்லாம் சொக்குது. வீட்டில் இந்த சுகம் கிடைக்குமா? அப்படி சொல்லலை நான். முடி வீட்டில் கிடைக்காத ஒரு நிம்மதி வெளியில் வந்தால் கிடைக்குன்னு சொன்னேன். ஆமா, நமக்கு பொம்பளையா பிறந்துட்டோம்னா நமக்கு வீட்டை விட வெளியில தான் நிம்மதி அதிகமா இருக்கும். வீட்டுக்குள்ள எப்பவும் சரியாத்தான் இருக்கும். சோற பொங்கி போட்டுட்டு வந்துட்டோம்னா சாப்பிட்டுட்டு வந்தியா சாப்பிடாம வந்தியா சின்ன பொண்ணு? என்னத்தக்கா சாப்பிட, மனசுக்கே சரியில்லை. ஒரு மாதிரி சங்கடமாவே இருக்க மாதிரி இருக்கு. அதான் ஒரு 2 வாய் மட்டும் சோற வச்சு சாப்பிட்டுட்டு அந்த அன்னைக்கு வந்தேன். சாப்பிட்டுட்டு வந்தோம்னு சொல்றதுதான் அப்படி கஷ்டமா இருக்கு, அப்படி இப்படின்னு இழுத்தியாங்க. நான் கூட சாப்பிடாம தான் வந்துட்டா போல, அதை தான் சொல்ல வரான்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு தான் வந்தியாங்க. ஆமாக்கா, எது நடந்தாலும் நம்ம சாப்பாடை மட்டும் ஒதுக்கி வைக்கவே கூடாது. டயத்துக்கு எடுத்து வச்சு சாப்பிடணுக்கா. அப்பதான் அடுத்து தெம்பா உட்காந்து ஃபீல் பண்ண முடியும். உன் மாமியார் சாப்பிட்டாவளா சின்ன பொண்ணு? அது எனக்கு இங்கக்கா தெரியும். அதுக்கு பசிச்சா வச்சு திங்குவோம் தான். சோற பொங்கி வச்சுட்டு வந்துட்டோம்ல, பாத்திரத்தான் களி போட்டாச்சு, வேணா வச்சு சாப்பிடுவோம். நமக்கு என்ன? ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசியா? பெரிய அல்ல சோறு பொங்கினோடனே எத்த சோற பொங்கிட்டேன், நான் அந்த மாதிரி சரசக்கா வீடு வரைக்கும் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருக்கலாம்ல. சொன்னா விடாது. சோறு பொங்கிட்டியா, என்ன குழம்பு கறி வச்சேன்னு கேட்கும். நான் புளி குழம்பு வச்சு அவியல் வச்சேன்னு சொல்லுவேன். அப்படியா, எனக்கு அப்பளம் பொரிச்சு வை, துவையில வச்சு வைன்னு எக்ஸ்ட்ரா 2 வேலை சொல்லுவோம். யாரு கிடந்து செய்ய? நானே எப்படா சோத்தை பொங்கிட்டு வெளியில வரலாம்னு வந்திருக்கேன். நம்ம இதெல்லாம் சொல்றதுல குறவில்லக்கா, சொல்லலாம். ஆனா அதுக்கு தக்கன அதுவும் நடந்துக்கிடணும்ல. என்னமும் சங்கடப்படக்கூடாதுல சின்ன பொண்ணு, சோத்தை பொங்கி வச்சுட்டு அவாட்டி போயிட்டான்னு. ஆமா, சங்கடப்பட்டது. நானாவது பரவாயில்ல. என் மாமியார்லாம் என்ன கவலை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் சோறு சாப்பிடாமலாம் கிடக்காது. அநேகமா இந்நேரம் நல்லா சோறு கறி குழம்பெல்லாம் வச்சு தின்னுட்டு வெள்ளத்தாயத்தைய கூப்பிட்டு கையை காலை நீட்டி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கேன். என்னட்டி பொங்கி ஆக்கி சாப்பிட்டியா இப்படி? சாப்பிட்டோம்க்கா. அன்னைக்கு உளுந்தஞ்சோறு பொங்கி எள்ளு பச்சடி வச்சிருந்தா, நான் அன்னைக்கு 2 உண்டை சாப்பிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டியா? ஆமா, என்னத்தையோ ஒரு குழம்பு எங்கடியும் வச்சு போட்டு எங்கேயோ அளவிட போயிட்டா. அவள் பொங்கி வச்சுட்டு போனதை தான் நம்ம திங்கணும். அதை தான் தின்னுட்டு உட்காந்துருக்கேன். என்ன செய்ய? ஏம்க்கா, நல்ல முறையில் பொங்கி வச்சுட்டு தானே போயிருப்பா? ஆமாம், நல்ல முறையில் பொங்கி ஆக்கணும். நேற்று தான் சாம்பாரை வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சுந்தாட்டி, அதுவும் தோரம் பருப்பு மேற்கொண்டு உருளைக்கிழங்கு வாய்வு பார்த்துக்கோ. அதுவே எனக்கு ஒத்துக்கிடலை. நேற்று பூரா ஒரு மாதிரி முதுவெல்லாம் வலிச்சுக்கிட்டு என்னமோ மருந்துது. வாய்வு தாங்கிறது நல்லா தெரிஞ்சுது. 2-3 வெள்ளைப்பூடு மாத்திரை வாங்கி போட்டப்பறம் தான் கொஞ்சம் சரியாச்சு. சரி, அதை விட்ட சொல்லவும் செஞ்சுருக்கேன். நல்ல வாய்வு மாதிரி வாய்வு பிடிப்பனக்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவள் கண்ணுமுன்னா தான் அவனை போய் வெள்ளைப்பூடு மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன். அவனும் வாங்கிட்டு வந்து தந்தான் பார்த்துக்கோ. அது போட்டு படுத்திருக்கேன். இன்னைக்கு மத்தியானம் பார்த்தா புளிக்குழம்பு வச்சு அவியல் வச்சு அழுதுருக்கா. அவியலில் வாழைக்காய் போடணும், உருளைக்கிழங்கு போடணும். இம்பிட்டு வாய்வே நம்ம அத்தை நேத்தையே மாத்திரை போட்டாலேன்னு அவளுக்கு தெரியாண்டாமா. அவங்கள கிடந்த என்னமோ சொல்லுவோம்னு அந்த அன்னைக்கு எங்கனையே ஓடி போயிட்டா சோத்தை பொங்கி வச்சுட்டு. என்னத்தை வந்து வாச்சிருக்கா நமக்குன்னு ஒரு வார்த்தை எத்த என்ன வைக்க அது வைக்கன்னு கேட்க கிடையாது. அவளுக்கு எது ஈஸியாக துவாதுவா முடியுதோ அந்த அன்னைக்கு முடிச்சுட்டு போயிட வேண்டியது.
ஏக்கா அப்படின்னாலும் அவியலுக்கு எம்பிட்டு காயின் இருக்கணும், அதுவும் என்ன சுலபமா வைக்க வேலையா? அதுக்கு தான் மிஷின்லக்கா இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்காள்வல, நம்மள மாதிரி நினச்சி அருவாமனையில் கடந்து மாஞ்சிட்டு கிடக்கு. ஒன்றும் கத்தியை வச்சு நின்றுக்கிட்டே நறுக்கி அப்படியே தூக்கி தட்டிடுதா. அப்படி இல்லாட்டா அந்த மிஷினுக்குள்ளே போட்டு சரட்டு நீ இழுக்கா, அது ஒரு நிமிஷம் பொடிப்படியாக நறுக்கி தந்துடுது. இப்போ உள்ள என்ன நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பொங்குதால்வோ, உள்ளே போனால் 10 நிமிஷத்துல என்னத்தையாவது ஒன்று கிண்டி கலக்கணும், வெளியில் வரணும் தானே செய்தால்வோ. சரி விடுக்கா, சின்ன பிள்ளை பற்றியா யோசனை இல்லாமல் என்னத்தையா அவியலை வச்சிருக்கும். ஆமாம், அவள் சின்ன நோனி, நீ அவளுக்கு ஏண்டே பேசு. ஏக்கா நீ சொல்ல பார்த்தா சோறு வயிற்றுக்கு சாப்பிட்ருக்க மாட்ட போலியே. நான் வேணா வீட்டுக்கு போய் ஒரு உண்டு சோறும் எலும்பிச்சிட்டையும் கொண்டுட்டா? வேண்டாம் டீ, என்னத்தையே போட்டு சாப்பிட்டாச்சு, நமக்கு அது போதும். நம்ம இன்னும் வயசு ஆவாவ எனக்கு சாப்பாடே இழுக்க மாட்டுக்கு, குழம்பு கறியும் சாப்பிட விருப்பம் இல்லை, என்னத்தையோ போட்டு சவச்சி இறக்குதேன், அவ்வளோதான். விஷத்தை தின்னாக்கில் தான் திங்க வேண்டியிருக்கு. சாப்பாட்டுலேயுமே பெரிய நாட்டம் இல்லை சாப்பிடுறதுக்கு. நீ கொண்டு உளுந்தஞ்சோறும் உப்பிக்கிட்டு ஒரு மாதிரி வயிறு பொதுமிக்கிட்டுலாம் வரும். அப்படின்னா எலும்பிச்சிட்டு மட்டும் கொண்டு விட்டாக்கா, வெள்ளைச்சோரில் சும்மா போட்டு பெரட்டி தின்னு நல்லாயிருக்கும், சுள்ளு புள்ளுன்னு நல்லா தான் வச்சிருக்கா. இருக்கட்டும் டீ, இப்போதைக்கு வேண்டாம். சாப்பிட்டம் பற்றி வயிறு கப்புன்னு இருக்கு, இப்போதைக்கு ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இல்லை. பிற வேணா வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு எலும்பிச்சிட்டுனா கொண்டு வா. அந்த பேரலரவா மறுபடியும் அந்த புளிக்குழம்பையும் அவியலும் தான் வச்சு திங்க சொல்லுவா, அதை எவா திங்க. நான் அந்த வெள்ளைச்சோரோட கொஞ்சம் பச்சடி போட்டு தின்னுக்கிடுவேன். சரிக்கா, நான் கொண்டாறேன். என்னடி பைக்கு சத்தம் கேட்கணக்கா இருக்கு? ஆமாக்கா, நம்ம வீட்டு பக்கம் தான் வருது பைக்கு. ஏக்கா மல்லியாவும் அவனும் மாதிரி தெரியுதுக்கா. ஆமாம் மல்லியாவே தான். பைக்கு அங்கனே நிறுத்திடு சிவா. சித்தி வா மல்லியா. வாமோ. வரேன் சித்தி. என்ன இதுயே அப்படியே சும்மா அங்கே உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்தோம். பேரப்பிள்ள வாங்கயா. வாராச்சி. நல்லா இருக்கீங்களா 2 பேரும்? நல்லா இருக்கும் ஐயா, வாங்க உள்ள போவோம். ஆமாம் மல்லியா, பேரப்பிள்ள வாங்க உள்ள வாங்கயா. எம்மா இங்க வச்சு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, உள்ள எல்லாம் போகணும்னு அவசியமா இன்னும் 2-3 வீட்டுக்கெல்லாம் போகணும்னு சொல்லியிருந்தல்ல, இப்பவுமே நேரம் ஆயிட்டு. அப்படி இல்லைல்ல, நம்ம உள்ளே போய் சொன்னாதான் மதிப்பு. வாசலையே சொல்லிட்டு போகிறது அந்த அளவுக்கு மதிப்பாக இருக்காது. அதுவும் போவா ஆச்சி மாதிரி பற்றியா ரொம்ப சாஸ்திரம்லாம் பாப்பாவோ ஏசப்புறாவோவா, உள்ளே போய் சொல்லிடுவோம். மற்ற சரசக்கா வீடு சாந்தியத்தை வீடுலாம் வந்துட்டு சும்மா வாசலோடி பேச்சோட பேச்சா சொல்லிட்டு வந்துடலாம். இது பெரிய ஆட்கள் இருக்க வீடு பற்றியா ஒரு வார்த்தை உள்ளே போய் சொன்னா தான் நம்மளை மதிச்சு நம்மட்டுக்கு வருவாவே, இல்லைன்னா சத்தம் போடுவாவே வாசலோட சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னுட்டு. வா, ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். வீட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி இந்த விஷயத்தை தான் சொல்லதுக்கு வந்தோம் சொல்லிட்டு நினைக்கி கிளம்புதோம்னு சொல்லிட்டோம்னா சரின்றுவோம். சரிம்மா. சரி வா உள்ளே போவோம். 2 பேரும் இருந்துக்கிடுங்க, நான் காஃபி போட்டு கொண்டாரேன். வேண்டாம் சித்தி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பிசாட்டி இருங்க. சும்மா இரு, நீயே எப்போ ஆச்சுதான் வருவா, அந்த நேரத்தில் ஒன்றும் போட்டு கொடுக்கக்கூடாதுண்ணா. இல்லை தாய், நீ உள்ள வரியா கொஞ்சம் ஒத்தாசைக்கு. வாரம்க்கா, இருந்துக்கிடுங்க, அந்த வந்துடுவோம். ஏம்மா இதுக்கு தான் வாசலோட போவோன்னே பாரு, நம்மளால தேவையில்லாம அவளுக்கு சிரமமாயிட்டு. என்ன சேசிவா, பெரிய ஆட்கன்னா அப்படித்தான் வாசலோடு சொல்லிட்டு போனாலும் அவளுக்கு கோவம் வந்துடும். வாசலோடு சொல்லிட்டு போயிட்டா வரமாட்டேன்றோம். அதே பிறகு வீட்டுக்கு வந்தவா ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்காம போயிட்டா அவ வீட்டுக்கு நம்ம போவான்னு நினைப்பாவோ. பெரிய ஆளுக்கு பற்றி முடியவே முடியாதுன்னு உதறி பேச முடியாது. அதான் நான் இப்படி அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. எடுத்துக்கோங்க பிறப்பில்ல. இந்த மல்லியா, தேவையில்லாமல் எங்களால் உங்களுக்கு சிரமம் பற்றியெல்லாம் சித்தி, வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிய. ஆமாம், பொல்லாத சிரமம். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காப்பி டீ கூட கொடுக்காம அனுப்பினோம்னா எனக்கு தான் மனசுக்கு சங்கடமாக இருக்கும். ஏக்கா என்ன டீ எடுக்கலையா? அது எட்டே மாட்டுக்கா, ரொம்ப உள்ளதள்ளி வச்சிருக்கா. பத்தியா இப்படித்தான் ஒரு பொருளை எடுக்க மாதிரி வைக்க மாட்டாட்டி, எல்லாம் அவள் சைடுக்கு தான் வைப்பா. எனக்கு எடுக்க முடிவா கொள்ளுதா பத்தியா? இதுக்கு தானே அவளை ஏசுறேன். என்னாச்சு சித்தி? ஒன்றும் இல்லைம்மால, ஒரு பெரும் காப்பியை கொண்டு வந்து கொடுக்காம மிச்சட்டப்பா எடுப்பமேனு பார்த்தேன். அது எட்டவே இல்லை. எப்படி எனக்கு எட்டாதுன்னு தெரிஞ்சுதான் வெள்ளத்தாயை கூட்டு போனேன். அவளுக்கு எட்டலை பார்த்துக்கோ. ஆச்சி அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதியே, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நான் காப்பியை குடிச்சே முடிச்சாச்சு. அப்படி இல்லை பிறப்பில்ல, கூட 2 தட்டில் மிச்சர் வச்சு கொடுத்துருந்தோம்னா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். உங்கள் அக்கா கறி எங்கன்னா வச்சவா அப்படியே உள்ளதள்ளி வச்சுட்டு போயிட்டா. எல்லாம் அவளுக்கு எட்டுத மாதிரி தான் வச்சிருக்கா, எங்களுக்கு எட்டுத மாதிரி ஒன்று கூட இல்லை. அதான் எடுக்கவே முடியல. அதான் ஏசிக்கிட்டு இருக்கேன் எப்படி வச்சுட்டு போயிருக்கான்னு. ஏன் சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அழகா நான் காப்பியை குடிச்சாச்சு போதும். இப்போ சின்ன பொண்ணு வீட்டில் இல்லையோ? ஆமாம், அவள் என்னைக்கு வீட்டில் இருந்தாங்க, வேலையை முடிப்பா, பார்க்க வேண்டிய வேலை என்னமோ கிடக்கான்னு பார்ப்பா, எல்லாத்தையும் முடிப்பா. அந்த அன்னைக்கு சிட்டா பறந்துருவா. வீட்டில் அது போய் கதை பேசிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவா. ஏக்கா பிள்ளைய பற்றி என்ன பேசுத? வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே போயிருக்கா. இவா ஒருத்தி அம்மா, இந்த வெள்ளத்தான் இருக்காளே, ஒரு வார்த்தை அவளை ஒன்று சொல்லி விட மாட்டேக்காம இல்லையா? சின்ன பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காது சித்தி, நல்ல பிள்ளை. போ, அடுத்து நீ ஒருத்தி சேர்ந்துட்டு அவளுக்கு பேசுக்கு. இப்படி ஆளாளுக்கு அவளுக்கு பேச போய் தான் அவள் கைக்குள்ளேயே அடங்காமல் சுற்றிட்டாள். இதா அப்படி சொல்லாங்க சித்தி, நல்ல பிள்ளை. அது எங்கே போகும்? நம்ம வீட்டுக்குள்ளே இங்கே பக்கத்தில் தான் எங்கேயா போயிருப்பா. சரசக்கா வீட்டுக்கு சாந்தி வீட்டுக்கு போயிருப்பா. வேறு எங்கே போகிறா? வீட்டில் இருந்தால் இப்படி வந்தவளுக்கு ஒன்று எடுத்து கொடுக்க வைக்க, ஒரு டீ காப்பி போடுறதுக்கு உதவும்ல. எப்போ பார்த்தா இப்படி வெளியில் ஓடிடுவியா? அதான் அன்னைக்கு நான் வந்தப்போ நல்ல ஒரு கிளாஸ் நிறைய எஞ்சி டீ போட்டு மனமாக தந்தால சித்தி. இப்போவே எனக்கு காப்பி டீலாம் ஒன்றும் வேண்டாம், நான் வாசலோடு சொல்லிட்டு போனேன் தான் வந்தேன். நீங்கள் ஏசி வேணா வந்து உட்காந்துருந்தேன், நீங்கள் அதுக்குள்ளே காப்பியை கொண்டு வந்து கொடுத்துட்டிய. ஆமாம், நானும் ஒன்றும் சும்மா அனுப்பிட்டுலாம் மறுவேலை பார்ப்பேன். வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாம விட மாட்டோம் அந்த காலத்தில். இப்போ தான் முடியாத பட்சத்தினால என்கிட்டயே காப்பியை கொடுத்துருக்கேன். இல்லாட்டா சுவார் வச்சு சாப்பிட்டா தான் எந்திக்கணும்ன்றுவேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாதா சித்தி?
சரி சித்தி, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். நம்ம வீட்டில் நாளைக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கோம், எல்லாரும் வந்துருங்க. ரொம்ப யாருக்கும் சொல்லலை, நம்ம தெருவில் உள்ள ஒரு 4-5 ஆளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். என்ன சித்தி, நீங்க சின்ன பொண்ணு எல்லாரும் வந்துருங்க. வெள்ளதா சித்தி, நீங்களும் கோமதியை கூட்டிட்டு வந்துருங்கன்னா வீட்டுக்கு வந்து சொல்லலன்னு நினைக்காதியே. சரி மக்களே, நாங்கள் வந்துருந்தோம். ஆமாம், காலையில் 9 to 10 ஐயர் வராரு. நீங்கள் எல்லாருமே வரக்கூடிய நேரம் தான், எல்லாரும் நேரத்தோடு வந்துருங்க. என்ன சித்தி? சரிம்மா, வந்துருந்தோம். சரி சித்தி, நான் அப்படியே கிளம்புதேன். போகிற வழியில் சரசக்கா வீடு, சாந்தி வீடு எல்லா வீட்லையும் சொல்லிட்டு போகணும். அப்படியா? சரி சரி, எல்லாம் அங்கே தான் இருந்து பீடி சுற்றிக்கிட்டு போவோ, போய் பாரு இருப்பாவோ. அம்மா, உன் வீட்டுக்கார் வந்துட்டவளாமா? வாராவோ சித்தி, இன்னைக்கு சாயந்தரம் தான் வராவோ. அவ எப்போ வந்து எல்லா ஏற்பாடும் செய்ய, அதான் நானும் இவனுமா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அப்படின்ட்டு தான் சொல்ல வந்தோம். ஆமாம், பிற என்ன செய்ய, வேலை பார்க்க இடத்துல லீவ் இருந்தால் தனமா வர முடியும். ஓயாமல் வந்துட்டும் போயிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. ஆமாம், அதனால இப்போ லீவே கிடைக்கல அப்படின்ட்டு இப்போ இன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து இறங்குவோ. அப்படியா? சரி சரி, வரட்டும் வரட்டும். சரி சித்தி, நாங்கள் வாரோன்னு மறக்காம காலம்பரம் வந்துருங்க. என்ன சித்தி, 2 பேரும்? சரிம்மா, வந்துருந்தோம். ஆச்சி 2 பேருமே நாளைக்கு ஆலமரம் வந்துருங்க. என்ன, நாங்க இப்ப போயிட்டு வரோம். சரி பேரப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. சரி சித்தி, வாரோன்னு. சரி அம்மாலோ, போயிட்டு வா. எல்லாரும் இங்கே தான் இருக்கா போல. சிவா, வண்டி நிறுத்துப்பா. அம்மா, நீ பேசிட்டு இரு, நான் வண்டியை கொண்டு அங்க விட்டுட்டு வரேன். சரிப்பா. என்ன அக்கா, எல்லாரும் நினைச்சிட்டியா? ஏன் வாமல்லையா? ஆமாக்கா, உங்க எல்லாரையும் பார்க்கணும் தான் வந்தேன். நல்லதா போச்சு, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிய. ஏமா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, நம்ம ஏற்கனவே குடியிருந்த வீட்டில் வாடகை விட்டுருந்தோம்ல, அது மறுபடியும் குடி வரதா இருக்கு. அன்னைக்கு சின்ன பொண்ணுகிட்ட கூட சொல்லியிருந்தேன், உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாளே. ஆமாக்கா, சொன்னா. ஆமாம்மா, அந்த வீட்டுக்கு தான் நாளை காலையில் பால் காய்ச்சி வச்சிருக்கேன். 9 மணிக்கு ஐயர் வராரு. மத்தியானம் சாப்பாடெல்லாம் அங்கே தான், எல்லாரும் வந்துருங்க. என்ன, நான் ரொம்ப எல்லாம் சொல்லலை, ஒரு 4-5 வீட்டுக்கு தான் சொல்லியிருக்கேன். இன்னும் அவன் கல்யாணம் வேற வச்சிருக்கேன் பத்தியில, அதனால இது கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சிருக்கேன். அதான் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு போகணுன்னு வந்தேன். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிய, வீட்டுக்கு வந்து சொல்லலையே நினைக்காதியே. எல்லாரும் ஒரே இடத்துல பார்த்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நாங்கள் ஒன்றுமே நினைக்க மாட்டோம்க்கா. நாளைக்கு பாருங்க, எல்லாரும் டான்னு வந்து பால் காய்ச்சி வீட்டில் நிற்போம். சரிம்மா, எல்லாரும் வந்துருங்க. என்ன நேரத்தோட? ஏன்க்கா தேவையில்லாத செலவு? பழைய வீட்டில் தான் நீங்கள் பால் காய்ச்சி குடியேற போறீங்க, அதுக்கு போட்டு இம்புட்டுக்கான செலவழிக்கணுமா? சிம்பிளாக ஒரு கணபதி கோபத்தை வச்சுட்டு வந்து இருந்தாலும் போதுமே, தேவையில்லாமலாம் செலவழிக்கியே. நாள்முடி, என்ன சின்ன பொண்ணு ரொம்ப நாணயமா பேசாப்புல தெரியுது. ஆமா சின்ன பொண்ணு, பழைய வீட்டுக்கு குடி வரவே ஒரு ஐயரை கூப்பிட்டு கணபதி கோபத்தை முடிச்சுட்டு அந்த மாதிரி வீட்டில் இருந்து குடி வந்துட வேண்டியதானே. நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு வச்சுக்கிட்டு அது எக்ஸ்ட்ரா செலவு தானே, அதான் சொன்னேன். அப்போ நேற்று இதே நேரத்தில் இதே இடத்துல வச்சு சொன்னதெல்லாம் பொய்யா நாள்முடி? என்ன சொன்னேன்? மல்லியாக்கா வீட்டில் பால் காய்ச்சி வச்சா குழம்பு கறி சாம்பார்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சு அதை சூடு பண்ணி 1 வாரம் வச்சு ஒப்பைத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியல்லா? ஏக்கா, நேற்று தானே சொல்லிக்கிட்டு இருந்தியா, மறந்துட்டியலா? நான் ஒன்னும் அப்படி சொல்லாமல அப்படி நினைக்கல. தேவையில்லாம இல்லாத பொருளெல்லாம் சொல்லி பல்ல கட்டிட்டு கிடக்காதுன்னு சொல்லிட்டேன். சாந்தி, பாருங்கக்கா எப்படி எல்லாம் பேசியானு. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் என்னைய வச்சே நேரத்தை பக்கிட்டு கிடக்காது. எப்ப பார்த்தாலும் அவன் நீ ஒண்ணு சொல்ல, அந்த அன்னைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கோ என்னை பத்தி சிரிக்க, இப்படிதான் போகுது. ஏன் இப்படி மரியாதையா இல்லாம பேசாக்கா எப்ப பார்த்தாலும்? மரியாதைங்கிறது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து தன்னால கிடைக்கிறது நாள்முடி. நம்மளாம் கேட்டு வாங்கிடுறது கிடையாது. எப்ப ஒன்றெல்லாம் யார் பேசுவா? சரி வீடு சாந்தியா, சும்மா விளையாட்டு பிள்ளை விளையாட்டுக்கு பேசா, மனசுல எதுவும் எடுத்துக்கிடாதா. இப்படியே நீ குழம்பு கறி வந்து எடுத்தாலும் என்ன தப்பு? உன் வீடு மாதிரி தானே, அதுவும் வந்து எடுத்துக்கோ, என்னனாலும் செஞ்சுக்கோ. நான் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அடேங்கப்பா, நாள்முடி மூஞ்சில என்ன 1000 வாட்ஸ் பல்புலாம் எரியுது. குழம்பு கறி எடுத்துக்கோன்னு சொல்லவும் தூர பேர் சின்ன பொண்ணு, தேவையில்லாம நீ கோவப்படுத்திட்டு கிடக்காத. ஏக்கா, ஏசும்போது கூட சிரிச்சுக்கிட்டே ஏசுறிய. 1 வாரத்துக்கு கறி குழம்பு வைக்க வேண்டாங்க சந்தோஷம் இப்பவே முகத்துல தெரியுதே. தூராப்பா ஏக்கா, அந்த கிரிக்கி நம்ம சொல்லதான் நினைச்சிட்டு என்ன நினைச்சுக்கிட்டா. நாமலாம் குழம்பு கறி எடுக்க ஐடியாலே இல்லை பார்த்துக்கோங்க. நீங்க சொன்னது எனக்கு ஒரு சந்தோஷம், அதனால சிரிச்ச மாதிரி இருக்கேன், அவ்வளவுதான். சரிம்மா, இப்போ வந்து எடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன தலையில கொண்டு போறோம், எல்லாரும் வயிறார சாப்பிட்டா சந்தோஷம் தான். சரிக்கா, நான் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்படியே பேசிக்கிட்டே தான் இருப்பேன். உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு தான் நேரம் போறதே தெரியாது எனக்கு. ஒரே அடி அங்கே வீடு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் உட்காந்து கதை பேசுவோம். இப்போ நான் அப்படியே கிளம்புது. எனக்கா கோமதி வள்ளியக்கா அவ வீட்டுக்குலாம் சொல்லணும்ல, அப்படியே சொல்லிட்டு வீட்டை பார்க்க போறேன். ஏன் மல்லியா இப்பவுமே போறேன் நிக்க? மணி இப்போ 5 தானே ஆகுது. பேர போலாம் இரு. 6 மணிக்கு விளக்கத்த நேரம் போலாம். ஒரு 1 மணி நேரம் இரு, நான் டீ போட்டு கொண்டாரு எல்லாத்துக்கும் குடிச்சிட்டு பேர போலாம். ஐயா வேண்டாம்க்கா, நீங்க சொன்னதே போதும். வரும்போது நாங்க சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனோம். அப்படியாக்கா, எங்க மாமியார் என்ன சொன்னிச்சு? நான் போவும் என்னை உட்கார வச்சு காப்பி போட்டு தந்துட்டு தான் பேசவே ஆரம்பிச்சாவோ சின்ன பொண்ணு. அதுக்கடுத்து நான் இந்த மாதிரி பால் காய்ச்சி வைக்காம சொல்லிட்டு சின்ன பொண்ணு எங்கன்னு கேட்டேன். அவ சரசு வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொன்னாவோ. சரி சரசக்கா வீட்டுக்கு சாந்தி வீட்டுக்குலாம் சொல்ல வேண்டியிருக்கேன், அப்படியே சொல்லிட்டு வருவோன்னு தான் வரேன். அவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்தாச்சு, ஒன்றா சொல்லியாச்சு. அங்கேயே நல்லா காப்பியெல்லாம் வயிறு நிறைய குடிச்சாச்சு. இனி டீ காப்பி என்ன போட்டாலும் குடிக்க வயிற்றுல இடம் இல்லை. சரி சும்மா கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டாது போயேன். இப்பவுமே வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறேன்? பாரு லட்சுமி அக்கா, இவ அப்பா அன்னைக்கு சாயந்தரம் வரவே, நாளைக்கு பால் காய்ச்சணும் பத்திரா. இப்போ சாயந்தரம் தான் வரவே. வாரண்டா நம்ம வீட்டில் இல்லைன்னு வைங்களேன், அதுக்கு வேற கோவப்பட்டுட்டு சண்டை போட்டு கிடப்பாவே. நாளைக்கு நல்ல நல்லதுமா மூஞ்சி முறையை தூக்கிட்டு இருப்பாரு. நமக்கு அதெல்லாம் எரிச்சலா இருக்கும். அதான் நேரத்தோட போவேன்னு பார்க்கேன். சரி சரி, அப்போ பார்த்து போயிட்டு வா.
ஆமாக்கா நான் அப்படியே இன்னும் 1-2 வீட்டுக்கு சொல்ல வேண்டியிருக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். நாளைக்கு கிளம்புற எல்லாரும் வந்துடும் நினைக்கா. சரிம்மா. சரிக்கா ரொம்ப சந்தோஷம், நான் வாரேன்னு. சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா எல்லாரும் இருங்க வாரேன். பரவாயில்ல மல்லியாக்கா இப்ப நல்ல வசதி ஆயிட்டாவே. ஏன் நாள் இப்படி சொல்லிய? ஆமா முன்னாடிலாம் 100 ரூபா துட்டுக்கு என்ன பாடுபடுவாவே, ஒருத்தட்டியா கடன் கட்டிட்டு வந்து நிப்பாவே. இப்போ நல்ல கையில காசு இருக்கு, அதான் சிம்பிளா வைக்க வேண்டிய ஃபங்க்ஷன் கூட பெருசா வச்சு செலவு பண்ணியவே. அப்படியெல்லாம் இல்ல சந்தி, அவளும் நம்மள மாதிரிதான். ஒருத்தட்டையும் சொல்லாம அவாட்டுக்கு அமுக்கமா வந்து வீட்டுல இருந்தா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்போவோ, எப்போ வந்தியா என்ன செஞ்சியான்னு ஒருத்தருக்கா பதில் சொல்லணும். இப்படி ஒரு நாள் ஆளுகளை கூப்பிட்டு ஒரு நாள் சாப்பாடு போட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்து இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேலை முடிஞ்சதுல அப்படின்னு நினைக்கிறேன். அவட்டையுமே பணம் கொடுத்து போயெல்லாம் இல்லை. அவளும் இந்த வீடு கட்டின கடமெல்லாம் கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா மேற்கொண்டு மவன் இப்போ தான் வேலைக்கு போய் மவன் வேலைக்கு போன பிறகு அவளே நிமிர்ந்திருக்கா கொஞ்சம். ஆமா அவள் வீட்டுக்காரர் வருஷ காலமும் குடிதான். இப்போ தான் ஒரு 4 வருஷமா கேரளால போய் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அங்கேயும் எப்போது குடிப்பாராம். அப்படிப்பட்ட வீட்டுக்காரர் வச்சுட்டு அவள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா. ஆமா இப்போ மவன் கொஞ்சம் தேடி வருவோம், அதை வச்சு கொஞ்சம் முன்னேறி இருக்காவோ அவ்வளோதான். மற்றபடி கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காள் ஒழிய சும்மா யாரும் வந்துட முடியுமா? அப்படினாலும் மேலே வந்துட்டா உள்ளாக்கா நம்ம இன்னும் தரமட்டத்தில் தானே கிடக்கும். அது அவ்வளோ எண்ணத்தை பொறுத்து நல்முடி. நல்ல எண்ணம் நல்ல புத்தி இருந்தா மேலே வரலாம், கெட்டெண்ணம் கேடு புத்தி இருந்தா கீழனிக்கு தரமட்டத்தில் என்ன சாக்கடை மட்டத்துக்கு கூட போய் தான் கிடக்கணும். ஆமா இவன் மட்டும்தான் நல்லதா நினைப்பா, நல்லதா பேசுவா, அவளுக்கு மட்டும் நல்லது நடக்கும். நாம்லாம் கேடுகாரி, நான் பேசுறது பூரா தப்பு, நான் கெட்டவா. கோவத்துல பேசினாலும் உண்மையா பேசியக்கா. திமிரு பிடிச்சவா இவன். யாரை பத்தினாலும் எதுனாலும் சொல்லலாம், நம்ம வாய முடிட்டு கேட்கணும். நம்ம ஒருத்தர் ஒண்ணு சொல்ல முன்னா குதிச்சுக்கிட்டு வந்துருவா. அண்ணா நீங்க இருட்டிட்ட நேரம் அப்பா வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஒரு போன் கூட அடிக்காம இருக்காரு பாரு, கோவத்துல இருக்காருன்னு நினைக்கேன். இப்போ போன உடனே என்ன பஞ்சாயத்து பண்ண காத்திருக்காரோ தெரியலையே. வந்துட்டே வரலன்னு ஒரு போன் அடிக்கலாம்ல, நான் போன் அடிச்சாலும் ரிங்கு போது எடுக்க மாட்டேக்காருல. நீ எவ்வளவு நேரம் தாம்மா கதை பேசிக்கிட்டு இருக்க அந்த கோமதி அக்கா வீட்டுல? நேரத்தோட வரணும்னு வாரியா? ஒரே பேச்சு தான் உனக்கு. எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். அந்த பிள்ளை என்னை விடவே மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தது. சரின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தாச்சு. எனக்கு நேரம் போனதே தெரியல. என்ன செய்ய, எப்போவாதான் ஒரு ஆட்களை பார்த்து நல்லா பேச முடியுது. அந்த ரோட்டோடி ஒருத்தி கூட அந்த அளவுக்கு மனசு விட்டு பேச மாட்டான். இப்படி யார்ட்டையுமே பேசாமல் இருந்தது. திடீர்னு ஒரு பிள்ளை நல்ல முறையில் பேசி வச்சு இருக்கும்போது வரதுக்கே மனசு இல்லை, அப்படியே இருந்துட்டேன். நீயாவது கொஞ்சம் அவசரப்படுத்தினி, அம்மா போகணும்னு 2 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானோ அவள் விட்டுருப்பா. அதுவும் சொல்லாமல் நீ வாட்டுக்கு அம்முன்னு போனை வச்சுக்கிட்டு நின்றுட்டேன். ஆமா நீ செய்தெல்லாம் செஞ்சுட்டு என் தலையில பழி எள்ளி போடு. சரி கொஞ்சம் சீக்கிரமா போயேன். உங்க அப்பா அங்கே என்ன செய்தாரோ தெரியல. போறம்மா, அப்பா கோவப்பட்டு முன்ன பொண்ணு பேசினவுனாலும் நீ வாயை திறக்காம அமைதியாவே இருந்தாலே பிரச்சனை வராது. மேலும் மேலும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா தான் போகும். சரிப்பா உங்க அப்பாவே பேசட்டும், நான் அப்படியே கம்முன்னு வாயை பத்திட்டு நின்றுக்கிட்டேன். சரிதானா? அப்படி சொல்லலம்மா, ஒரு சண்டை வரையில ஒருத்தர் கோவமா பேசும்போது ஒருத்தர் அமைதியா இருந்தா தான் பிரச்சனை பெருசாவாம இருக்கும். அவங்களும் கோவப்பட்டு நீயும் கோவப்பட்டனா பிறகு சண்டையில தான் போய் முடியும். நாளைக்கு வேற நம்ம வீட்டுல பால் காய்ச்சி வச்சிருக்கோன்னு எல்லார் வீட்லயும் சொல்லிட்டு வந்துட்டேன். சண்டை போட்டுக்கிட்டு நீ ஒரு பக்கம் முஞ்ச தூக்கிட்டு இருப்ப, அப்புறம் அப்பா ஒரு பக்கம் முஞ்ச தூக்கிட்டு இருப்பா. ஓ நல்லாவா இருக்கும்? சரியா, நான் அவர் என்ன பேசினாலும் பேசவே மாட்டேன். சரியா, அமைதியா நின்றுக்கிட்டேன். இங்க இப்படித்தான் சொல்லுவா, அங்க போய் என்ன செய்ய போறியோ தெரியல. சரி நீ வேறசா வண்டியை ஓட்டு போய் அங்க என்ன கதைன்னு பாத்துக்கிடுவோம். சரிம்மா.